அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக வந்து எந்தவித டவுட்டுமே இல்லாமல் ஒரு பிளேன் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்களும் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இதிலே நான் நிறைய டவுட்ஸுமே கிளியர் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நிறைய பேருக்கு வேக வைக்கும் போது பிசு பிசுன்னு வரும், அதே மாதிரி முட்டையோட ஸ்மெல்லுமே வரும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி கேக் வந்து பெர்ஃபெக்டாக பேக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு வந்து 4 முட்டையோட வெள்ளைக்கருவு தனியாக மஞ்சக்கருவு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை எடுக்கும்போது புது முட்டையாக எடுத்துக்கணும். அன்றைக்கி வாங்கின முட்டையாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புது முட்டை எடுக்கும்போது நல்ல ஒரு க்ரீமியாக ஒயிட் கலரில் வரும். நம்ம பழைய முட்டை யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வராது. அதனால் நம்மளோட கேக்குமே வந்து ஃப்ளஃபியாக இருக்காது. அதனால் புது முட்டையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை பீட் பண்ணி இந்த அளவுக்கு நுர பொங்கி வரும்போது நான் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் மட்டும் இந்த ஒயிட்டோடு போட்டு அடிச்சுக்கிடுறேன். மீதி பாதியை வந்து நம்ம மஞ்சக்கருவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பீடு வந்து 1ல் இருந்தால் ஸ்பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு 6, 7th ஸ்பீடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1லேருந்து மெதுவாக வந்து கூட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நிறையா இருந்தது. இப்போ நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதோடு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா க்ரீமியாக வரணும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக் வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து பிசு பிசுன்னு இருக்கும். அது ஏன் அப்படி வருதுன்னா, நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணும்போது அது நல்லா கரைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு விரலை விட்டு உள்ளே பாருங்கள். அது கரைஞ்சிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. கரையலைன்னா மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கரையிற வரைக்கும். அப்படி கரையலை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மேலே வந்து பிசு பிசுப்பு தன்மை வரும். அடுத்ததாக முட்டையோட மஞ்சக்கருவை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிடுறேன். மெயினாக இதில் வந்து முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூனும் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியுமே நான் கேக் செய்யும்போது வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் வரதான் செய்யுது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பைனாப்பிள் எசன்ஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணும்போது அதனுடைய ஸ்மெல் வந்து வரலை. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து 1 டைம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம மீதி வச்சுருந்த பவுடர் சுகரையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இது பீட் பண்ண பிறகு நல்ல எல்லோ கலரில் இருக்குல்ல, இது வந்து லைட்டான எல்லோ கலரில் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து இதோட ஊற்றிக்கிடுறேன். இதையும் 1 டைம் பீட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இதோட நம்ம எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நம்ம ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேக் வந்து ஹார்டாயிரும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இதோட 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் எதுவும் ஆட் பண்ணல. ஒன்லி மைதா மட்டும்தான். இதை வந்து 3 பேட்சாக பிரித்து வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். மொத்தமாக நம்ம கொட்டணும் அப்படின்னா கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 3 ஷிஃப்டாக வந்து மாவை தட்டியாச்சு. இதை ஸ்பேட்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் அந்தளவுக்கு மட்டும் கலந்து விட்டுட்டு நான் பீட்ரு வச்சு 1 டைம் நல்லா பீட் பண்ண போகிறேன். ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸ் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சு ஓரங்கள் ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டு முட்டையோட வெள்ளையை மட்டும் தனியாக அடித்து வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுறேன். மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோவாக வந்து பொறுமையாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வீடியோவில் வந்து நான் ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். வீடியோவில் வந்து அப்படி ஸ்பீடாக காட்டியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுலேயே வந்து நம்ம ரொம்ப ஓவராகவும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஃபோம்லாம் வந்து அடங்கிடும். இப்போ நம்மளுடைய கேக்கு வந்து நல்லா பொங்கி வராமல் நல்லா அமுங்கிடும். அதனால் நம்ம அந்த மாதிரி ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். கேக் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்குவார் டின் தான் எடுத்திருக்கேன். அதில் ஆயிலை கொஞ்சமாக ஊற்றி ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்போ நம்மளுடைய பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். நான் பிளேன் கேக் செய்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. என் பொண்ணு கடைசியில் 2 டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சமாக தட்டிட்டா. மாவில் டஸ்ட் பண்ணாமல் போட்டனால நம்மளுக்கு கடைசியில் வந்து அது மொத்தமாக விழுந்துருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து ஒரு நைஃப் வச்சு நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இதில் ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் வெளியில் வந்துடும். நீங்கள் இதுக்கு பதிலாக டூத் பிக் இருந்தாலும் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேக் வந்து மேலே வந்து எலும்பாது. கேக் பேக் பண்ணும்போதுமே வந்து நிறைய பேருக்கு உள்ளே வந்து குழியாக விழும். அதுக்கு வந்து இதுதான் ரீசன். கேக் மேலே வந்து
எலும்பி வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆற வச்சு பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே அமுங்கிரும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இது முன்னாடியே வந்து நம்ம செஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஒரு வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் உள்ள ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஒரு நார்மல் ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ப்ரீ ஹீட் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து அந்த கலரும் வராது. டீ கேக்கில் வந்து அழகான ஒரு கோல்டன் கலரில் வந்து மேலே வந்து வரும். அந்த கலர் வராது. அப்புறம் வந்து பிசுபிசுப்பு தன்மையும் வந்து இதனாலையும் வரலாம். அதனால் கண்டிப்பாக வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே நம்ம பேட்டரை வந்து செட் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு மூடி வச்சுட்டு லோ ஹீட்டில் வச்சு ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நான் வச்சு எடுத்துக்கிடுறேன். அந்த பாத்திரத்துக்கு வந்து மூடி வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா காற்று வெளியில் வந்துச்சு அப்படின்னா உள்ளே சரியாக வேகாது. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்மளுடைய கேக் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. மேலே உள்ள கலர் அந்த டெக்ஸ்டர் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஒரு நைஃப் விட்டு பார்க்கும்போது உள்ளே வந்து நல்லா வெந்துருந்துச்சு. எதுவுமே ஒட்டலை. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடியில் வந்து அந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் வந்து அடியில் தங்கிருச்சு. நம்ம மாவில் டஸ்ட் பண்ணாமல் போட்டனால. இப்போ மேலே பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு கலரில் வந்திருக்குன்னு. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக இருந்தது. நம்ம பேக்கரியிலலாம் எப்படி டீ கேக் வந்து கட் பண்ணி தருவாங்களோ அதே மாதிரி நானும் கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணும்போதே அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. அந்த கேக்கை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக வந்துருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குகிற டீ கேக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நான் நிறைய வந்து கேக் ரெசிபி பண்ணியிருக்கேன். அதில் ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொன்றும் வந்து கற்றுக்கிட்டேன். அதை தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் நம்ம பேக்கரியில் மட்டுமே வாங்கி சாப்பிட்டு இருந்த டீ கேக்கை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.